ஹாய் நண்பா, வெல்கம் டு எஸ்ஆர்பி நண்பா. முதல் தடவை யாராவது பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க நண்பா, இன்றைக்கி கெஸ்ஸிங் பார்க்கலாம் நண்பா. எனக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 503 நண்பா. இந்த 503க்கு நம்ம பார்த்துங்க, நம்ம ஒரு இந்த 44 டார்கெட் பண்ணி கொடுத்துடணும் எல்லா போர்ட்லேயும். ஸோ இந்த 44க்கு நேராக டோட்டல் நண்பா ஒரு பாயிண்ட்டு 53 அப்படியே எடுத்திருக்கான். ஸோ 4க்கு ஒரு பாயிண்ட் அதிகம், 4க்கு ஒரு பாயிண்ட் கம்மி, 53 4 4 8 5 3 8. ஸோ அப்படியே வந்து இந்த கேம் அப்படியே தட்டிட்டாங்க நண்பா. ஸோ எதிர்பார்க்க 44 தான் நம்ம வந்து கேம் கேல்குலேஷன் பண்ணி கொடுத்தோம். பட் 53 வந்து வந்துருச்சு நண்பா. ஸோ வாங்க இந்த 503 எப்படி அடிச்சிருக்கோம் பார்க்கலாம் வாங்க நண்பா. நம்ம பாருங்கள் இந்த இடத்துல எடுத்தோம், இந்த பாக்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லணும். பட் அவன் பாருங்கள் ஒரு ஸ்டெப் கீழே இருக்கு. இந்த பாருங்க நண்பா 508 நண்பா. இதுக்கு நேராக பவரு பாருங்கள் 058க்கு பாருங்கள் 5 0க்கு பவர் 5, 5க்கு பவர் வந்து 0, 8க்கு பவர் 3 நண்பா. அப்படியே தட்டினா ஸோ ஒரே ஒரு ஸ்டெப் கீழே. ஸோ நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ வாங்க நம்ம நாளைக்கு எனக்கு கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நாளைக்கு பாருங்கள் நம்ம கிடைக்கிறது பாருங்கள் அது கீழே நண்பா. பாருங்கள் இந்த 2 6 6 நண்பா. இந்த ஸ்டெப் கிடைக்கிது நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக. ஸோ ஒரே ஒரு ஸ்டெப் நண்பா. ஸோ வேறு ஸ்டெப்பே கிடையாது, இந்த ஸ்டெப்பு தான் நம்மளுக்கு கிடைக்கிது. பாருங்கள் இந்த 266ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பு கிடைக்கிது. இதில் மிஸ் ஆகினா வந்து ஒரே ஒரு ஸ்டெப்பு ஒரே ஒரு நம்பர் வந்து கூட்டலாம் நண்பா. 267ன்னு கொடுக்கலாம். இவ்வளோ தான் நண்பா நாளைக்கு எனக்கு கெஸ்டிங்கு. இது நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. இதுக்கு நம்ம ஏபிசியில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுப்போம் பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஏபிசி பாருங்க நண்பா. ஏ போர்டில் 2 நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. 2 நம்மளுக்கு மாறாது, 2 நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. 2க்கு பார்த்தீங்கன்னா பாருங்க நண்பா 2 6 1 அப்படி இல்லை நண்பா 2 6 7 நண்பா. சி போர்டில் 2. ஸோ இப்படி நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கிது நண்பா, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ உங்கள் கெஸ்ஸில் வந்தால் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ நம்ம கொடுக்கும் ஜஸ்ட் கெஸ்ஸிங் மட்டும் தான் நண்பா, கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கெஸ்ஸில் வந்தால் ஃபாலோ பண்ணிங்க. அதே மாதிரி ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆல் போர்டில் நம்மளுக்கு கிடைக்கிறது நண்பா 2 நண்பா 2 8 நண்பா. இது நம்மளுக்கு ஆல் போர்டில் கிடைக்கிது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி பிஎன்சியில் நண்பா நமக்கு கிடைக்கிறது பாருங்கள் ஒரு 7 நண்பா 7 8. அதே மாதிரி சி போர்டில் 2 நண்பா 2 3 நண்பா. இது நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. அதே மாதிரி பாருங்கள் நீங்கள் ஏபிஏசி பிசி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஏபி ஏசி பிசி நம்மளுக்கு கிடைக்கிறது நண்பா 28 23 27 நண்பா 22 நண்பா 80 35 நண்பா. ஒரு 6 நம்பரு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிது ஏபிஎஸ்சி பிசியில். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிது. உங்கள் கெஸ்ஸில் வந்து ஃபாலோ பண்ணி நண்பா. அதே மாதிரி ஏபிசி 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 3 டிஜிட்டு நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. பாருங்கள் டோட்டலாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். பாருங்கள் 2 1 7. அதே மாதிரி 2 8 0. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 2 3 5 2 4 9 நண்பா 2 9 4. ஸோ நம்மளுக்கு ஏ போர்டில் காமனாக 2 வருது நண்பா. பிசியில் மட்டும் நம்மளுக்கு டோட்டலாக வருது
ஸோ உங்கள் கெஸ்ஸின் வந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. பிசியில் மட்டும் நண்பா ஒரு 8 டோட்டல் வருது நண்பா. பிசியில் 8 டோட்டல் வருது. ஸோ நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். பிசியில் மட்டும் 8 டோட்டல் வருது. ஏ போர்டில் நம்மளுக்கு 2 அப்படியே உக்காருது நண்பா, மிஸ் ஆகாமல். பிசியில் மட்டும் நம்மளுக்கு மாறுது. ஸோ உங்கள் கெஸ்ஸில் வந்தால் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அதனால் பிசியில் மட்டும் நான் டோட்டல் கொடுத்துருக்கேன். 35 கொடுத்துருக்கேன், 49 கொடுத்துருக்கேன், 94 கொடுத்துருக்கேன், 17 கொடுத்துருக்கேன், 80 கொடுத்துருக்கேன் நண்பா பிசியில் மட்டும். ஸோ ஓகே நண்பா. ஸோ இன்றைக்கி கெஸ்ஸிங் இவ்வளோ தான். ஸோ எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி.